வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வில் உடல் நலமும் செல்வ வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ தமிழ் ஸ்டாக் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி தேர்வாக நீண்டகால முதலீட்டிற்கு சிறந்த 6 நிறுவனங்களில் முதலீடு செய்ய இன்று ஒரு தொடக்கமாக முதலீட்டை ஆரம்பிக்கலாம். சொல்லப்போகும் அனைத்து நிறுவனங்களும் விலை சற்று அதிகம்தான். ஆனால் இன்று ஒரு ஸ்டாக்காவது வாங்கி உங்கள் முதலீட்டை தொடங்குங்கள். அதன் பிறகு அது பழக்கமாகி இறங்க மேலும் அந்த நிறுவனத்தை வாங்கி நீண்டகால நோக்கத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தேர்வு செய்யும் முதல் நிறுவனம் NSDL, நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 1425, லோ 880, நெட் க்ளோசிங் 1171. முதல் முறை ஒரு பங்காவது வாங்கி இன்று முதலீட்டை தொடங்கிருங்க. வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இறங்க வாங்கி நீண்டகால முதலீட்டுக்கு வச்சுக்கோங்க. ஒரு சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக இருக்குது. இதை நீங்களும் யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. இரண்டாவது நிறுவனம் கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள நல்ல லாபம் தரக்கூடிய நகை விற்பனை செய்யும் நிறுவனம். ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 794, லோ 109 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 489 வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 64, செக்டார் பிஇ 71, புக் வேல்யூ 42, 11 டைம் அதிகமாக இருக்குது. இதுவும் வேல்யூஷன் ரொம்ப அதிகம்தான். சமீபத்தில் நல்லா இறங்குச்சு. அப்போ நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா பரவாயில்ல. இப்போ நம்ம 500க்கு கீழே கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இறங்க கன்சிடர் பண்ணலாம். தீபாவளிக்கு ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் நீண்டகால முதலீட்டுக்கு. அது மாதிரி இது இறங்க நீங்களும் வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பகுதியை கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஒதுக்கிக்கங்க. அப்புறம் மூன்றாவது நம்ம பார்க்க போகும் நிறுவனம் சிப்லா. இந்த நிறுவனம் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு நீண்டகால முதலீட்டுக்கு ஏற்ற ஒரு பழமையான நிறுவனம். ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். இது ஒரு மருந்து நிறுவனம். ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஹை 1702 வரைக்கும் போயிருக்கு. லோ 985 வரைக்கும் கீழே போயிருக்கு. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் 1577. பிஇ ரேஷியோ 23, செக்டார் பி 39. பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. புக் வேல்யூ 351, 4 டைம் அதிகம். வேல்யூஷன் இப்போவும் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஆனால் சமீபத்தில் ஒரு நல்ல இறங்கிருந்துச்சு. அப்போ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கணும். பரவாயில்ல, இப்போயும் இனிமேலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு பங்காவது வாங்கி உங்கள் முதலீட்டை முதல்ல தொடங்குங்க. நீண்டகால முதலீட்டுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். இறங்க கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ ஒரு பங்காவது வாங்கி தீபாவளிக்கு உங்கள் முதலீட்டை தொடங்கலாம். அப்படி தொடங்குறதுக்கு ஒரு சிறந்த மருந்து நிறுவனமாக இது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கட்டும். நான்காவது நிறுவனம் மோஸ் சிப்பு. இது ஒரு செமிகண்டக்டர் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். எதிர்காலத்தில் முன்னேற்றத்திற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 288, லோ 2 ரூபா. க்ளோசிங் 265 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 142, மிகப்பெரிய ஏற்றம் ஏறி இருக்குது. ஸ்டாக் பி 56, செக்டார் பிஇ. பிஇ ரேஷியோ 142 இருக்குது. ரொம்ப ஹை வேல்யூவில் இருக்குது. புக் வேல்யூ 15 ரூபா தான். 17 டைம், அதுவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பங்கு மிகவும் ஓவர் வேல்யூடு ஸ்டாக்காக தான் இருக்குது. ஆனால் இன்று தீபாவளியில் தொடக்கமாக ஒரு ஸ்டாக்காவது வாங்கி உங்கள் முதலீட்டை தொடங்குங்க. இது இறங்க 10 முறை கூட நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். எஸ்ஐபிங்கிறது இந்த மாதிரி நிறுவனங்களில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இறங்க வாங்கிக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நிறைய பங்குகள் சேர்ந்துடும். விலையும் சீப்பாக கிடைக்கும். ஆனால் எவ்வளோ இறங்குதோ அவ்வளோக்கு அதிகமாக வாங்கிக்கிட்டு லாங் டேர்முக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். செமிகண்டக்டர் துறை இனிமேல் தான் வளர வேண்டியிருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு பெரிய டிமாண்ட் இருக்கும். அதனால் அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் முக்கியமாக வச்சுக்கோங்க. ஆனால் விலை ரொம்ப அதிகம். எப்போ இறங்குதோ அந்த சான்ஸை விட்டுறாதீங்க. நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் மதர்சன் இந்தியா. உலகளாவிய வாகன உதிரிபாக உற்பத்தியாளராக இருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 144 வரைக்கும் போயிருக்கு மேலே. லோ 54 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 104 வெள்ளிக்கிழமை. பிஇ ரேஷியோ 33, செக்டார் பி 74, புக் வேல்யூ 33, 3 டைம் அதிகமாக இருக்குது. வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஆனால் இது இறங்க கன்சிடர் பண்ணணும். 80 வரை கூட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் முறை வாங்கக்கூடிய விலையில் தான் இப்போ இருக்குது. தீபாவளி தேர்வாக நீங்கள் இதை முதலீடு செய்யலாம். நீண்டகால நோக்கத்துக்கு ஒரு சிறந்த வாகன உதிரிபாக நிறுவனமாக இருக்கும். வேல்யூஷனும் சீப்பாக இருக்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் சவுத் இந்தியன் பேங்கு. ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள ஒரு சிறந்த வங்கியாக இருக்காங்க. சமீப காலத்தில் ஒரு சிறந்த வங்கியாக உருவெடுத்துட்டு வர்றாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 34, லோ 22 ரூபா.
க்ளோசிங் 32 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 6, செக்டார் பி 20, புக் வேல்யூ 35, ஒரு டைம் அதிகமாக இருக்குது. வேல்யூஷன் ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. முதல் முறை கன்சிடர் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். இறங்குனா ஒரே முறையில் கூட கன்சிடர் பண்ணிடுங்க. ரொம்பவெல்லாம் இது இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. இது நல்ல ஒரு ரிட்டர்ன் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏண்டா எல்லா மெட்ரிக்கும் நல்லா இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதை பற்றி முழுமையான நம்ம பேசியிருந்தோம். அதனால் இதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் தீபாவளி தேர்வாக வச்சுக்கோங்க. நல்ல ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது. அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. விலை 52 வார உச்சியில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட வேல்யூஷன் நம்ம பார்க்கணும். நம்ம வேல்யூஷன் பார்த்திங்கன்னா பிஇ ரேஷியோ வெறும் 6 தான். புக் வேல்யூ ஒரு டைம் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு வாய்ப்பாக பார்த்துக்கிறணும். அது மாதிரி கொஞ்சம் இறங்கினா கூட நீங்கள் பயன்படுத்திக்கங்க. லாங் டேர்முக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.